ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024ஆம் ஆண்டு மீன ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டில் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டுங்க. பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் யோகங்கள் மட்டுமின்றி இவர்களுடைய முயற்சிகளில் முழுமையான வெற்றி பெறுவாங்க. அதே சமயத்தில் மீன ராசி எதிலுமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நினச்சி பெருசாக வரி பண்ணிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய முயற்சி, தன்னுடைய நம்பிக்கையின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எப்போதுமே எதற்காகவும் சளைத்தவர்கள் கிடையாது. சளைப்பின்றி தன்னுடைய முயற்சியின் முழு மூச்சுடன் முயற்சிக்கக்கூடியவர்கள் தான். எப்போவுமே பொறுமையும் திறமையும் புத்திசாலித்தனம் நிறைந்த இவர்கள் எந்த நிலையிலும் எதை கண்டும் அச்சப்பட மாட்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையை எதிர்கொள்ளுவாங்க. அதீத செலவாளிகளாக இருப்பாங்க. பொதுவாகவே நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள், நல்லதுக்கு முன்னணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்போவுமே தலைமை தாங்கக்கூடிய பதவி, தன் விலகி நிற்பாங்க. எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளோதான் மதிக்கத்தக்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒதுங்கி நின்று பார்க்கக்கூடியவங்க. உதவி அதிகமாக செய்வாங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ நல்லது செய்வாங்க, பட் வெளியே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மறைமுகமாக இருப்பாங்க. எப்போவுமே தன்னடக்கம் மிகுதியாக இருக்கும். சரிங்களா? இவங்களை பொறுத்தளவுக்கு வாக்கு திடம் பட்டவர்கள், வாக்கு சாதுரியம் உள்ளவர்கள், வாக்கு வன்மை கொண்டவர்கள், குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள், தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எப்போதும் தான தர்மங்களும் சரி, உதவிகளும் சரி, தன்னால் முடிந்தவரை செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சு குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை என்பது குறையாது. குடும்பத்தில் 1000 கஷ்டம் இருக்கலாம், ஒரு நபரிடம் அது துளி கூட வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒற்றுமைன்றது நிச்சயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நிலையில் இந்த மீன ராசிக்காரங்க வருமானம் நல்ல நிலையில் இருக்கும். இந்த காலகட்டம் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க. இளைய சகோதரம் இவர்களுக்கு சகோதரம் முழு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு வகையில் அது இவர்களுக்கு பலமே கூட. அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த இளைய சகோதரம் இவர்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும். தைரியமாக இருப்பாங்க. புது முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க. சிறு தூர பயணங்கள் இவர்களுக்கு நிறைவான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும். நல்ல வளர்ச்சி உண்டு. புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பாங்க. எதிலுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் தெளிவாக முடிவு எடுப்பாங்க. பதட்டப்பட மாட்டாங்க. பயம் இருக்காது. தைரியமாக இருப்பாங்க. நல்ல திறமைசாலிங்க, பொறுமைசாலிங்க. திறமைக்கு உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்கள் தான். மீனராசியின் பலமே பொறுமை தாங்க. அதான் உண்மை. ஒரு வகையில் இந்த காலகட்டம் வீடு வாசல், வண்டி வாகனம், சொத்து சுகம், விவசாயம், பொருளாதாரம், சுகமேன்மை, தாய் வழி வர்க்கத்தினர் என எல்லா நிலைகளிலும் மாற்றத்தை மிகுதியாக பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாகவே இவங்களுக்கு உண்டு. அதனால் இவங்க பெருசாக எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. இவங்க நினச்சது போல் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு வகையில் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா வீடு கட்டுறதுக்கான அந்த அடித்தளம், அந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது, பொருளாதாரம், ஆடை ஆபரணம், ஆசைகள் நிறைவேறுவது, நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது, சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுன்னு நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்கும். அப்படின்னா அது நிச்சயமாக உண்மைதான். ஒரு வகையில் இவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. யோகத்தின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு ஏற்றத்தையும் அடையக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டு தாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுறது, பொருளாதார மாற்றம், வெற்றிக்காக முயற்சிப்பவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவது, குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவான பதில் இருக்கும். கவலை நீங்கும் அளவிற்கு, மன மகிழ்ச்சி வரக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்லாவே இருக்கும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நிறைவும் திருப்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலும் வளர்ச்சிக்கான பாதை கண்டிப்பாக உண்டு. அதில் எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. ஒரு வகையில் வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு வகையில் வேலையில் உயர் பதவி அல்லது உயர் அதிகாரியிடம் பாராட்டு, கௌரவ பதவி, கௌரவமான ஒரு நிலை, 4 பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு, கௌரவம்னு இந்த மாதிரி நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையும் போது அவர்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி மட்டுமன்றி மன நிறைவும் ஏற்படும். தெளிவு இருக்கும்.
குழப்பம் இல்லாமல் எதையும் தைரியமாக சரியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் மூலம் சிறப்பான மாற்றங்கள், ஏற்றங்கள் என எல்லா நிலையிலும் இவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவாங்க. அதனால் இந்த மீன ராசிக்கு சிறப்பான மாற்றங்கள் உண்டு. நிச்சயமாக காதல் ஏற்படுறது, காதல் திருமணம் கைகூடும். அதே மாதிரி இவங்களுக்கு பொருளாதார மாற்றமும் இந்த ஆண்டில் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவாங்க அல்லது பொருளாதார நிலை உயரும். பொருளாதாரம்னா சுபகாரியங்கள், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதாவது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கடனை உடனே வாங்கியாவது ஒரு இடம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் அமைவது, வண்டி வாகனங்கள் பழுது நிற்கிறதுன்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. வாழ்க்கை துணை அமையிறதுலையும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நல்லதொரு வாழ்க்கை துணை அமைவாங்க அல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து அந்த வாக்குவாதங்கள் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் கூட்டாளி நல்லபடியாக அமைவாங்க அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து அந்த சிறு சிறு மனஸ்தாபம் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு நிறைவு இருக்கும். தொடர்புகள் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் அவர்களும் திரும்ப இவர்களுக்கு செய்யும் சூழ்நிலை, அதாவது அவங்க திரும்ப செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவங்க தர மாதிரி ஒரு நேரம் இருக்கும். அதன் மூலம் நிறைவு உண்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. பலன் நிறைவான ஒரு சூழ்நிலை தான். அதே மாதிரி இவங்களுக்கு தொடர்புகள் எண்ணற்றது, பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதீத நபர்கள் பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருடனும் நல்ல ஒரு நிலையிலே மரியாதை, மதிப்பு எல்லாமே இருக்கும். அதில் ஒன்றும் குறை இல்லை. அதனால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், ஏற்றத்திற்கான வழி, ஒரு வகையில் வெளிநாடு மட்டும் இல்லாமல் வெளியூர் சார்ந்த வேலைகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தொலைதூர பயணங்கள், இது அதிர்ஷ்டத்தை தரும். அதிர்ஷ்டங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நினச்சது போல் முன்னேற்றமும் கிட்டும். இவங்க எதிர்பார்த்தது போல் ஏற்றத்தின் பாதையை அடைவாங்க. அதீத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இவர்கள் கவலை கொள்ள வேண்டிய சூழ்நிலை கிடையாது. கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவாங்க. மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சுபகாரிய செலவுகள் சற்று மிகுதியாக இருக்கிறதுனால இவங்க எவ்வளோ இந்த காலகட்டத்துக்கு செலவு செஞ்சாலும் அது அவர்களுக்கு நிறைவான செலவாக இருக்கும். அது தேவையற்ற செலவுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தான் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணாலும் அது ஒரு குறை இல்லாமல் இருக்கும். அதில் ஒரு திருப்தி தான் இருக்கும். அவ்வளோக்கவ்வளோ நமக்கு அதுக்கு மகிழ்ச்சி தான். தேவையில்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் என்பது மிக குறைவு. அதனால் சுபகாரியத்திற்கு செலவு செய்கிறதுனால பெரிய கவலைகள் இருக்காது. வீட்டில் சுபகாரியங்கள் அல்லது சொந்தக்காரங்க வீட்டில் சுப விசேஷங்கள் அல்லது சில புனித ஸ்தலங்களுக்கு இவர்களால் முடிந்த நன்கொடை தருவதுன்னு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தந்தை வர்க்கத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டு. தந்தை உடல் ஆரோக்கியம், சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தையுடன் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது சிறப்பான மாற்றங்கள் உண்டு. மன மகிழ்ச்சி, மனதிற்கு ஒரு நிறைவு கிடைக்கும். உயர் மனித தொடர்புகள் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் இவர்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி அதில் முழு நிறைவான பலனை நிச்சயமாக பெறுவாங்க. அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கும். ஏற்றம் உண்டு. இவர்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள் வீண் போகாது. அதே மாதிரி இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு வகையில் தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் புது விதமான தொழில் அமைவது, வியாபாரம் அமைவது, அதில் விரிவாக்கம் செய்வது, அதில் முதலீடு அதிகப்படுத்துறது, அதில் லாபமேன்மை, அதன் மூலம் இடம் மாற்றத்தை எதிர்கொள்வது அல்லது அதை சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூடுதல் முன்னேற்றத்தை அடையிறதுன்ற மாதிரி நல்ல விஷயங்களே இருக்கும். அதனால் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதில் லாபமேன்மையை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து முடிப்பாங்க. செயல் சரியான முறையில் வெற்றி நிச்சயம் நிறைவாக இருக்கும். எதிர்பார்த்தது போல் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் மூலம் வெற்றி பெறுவது மட்டுமின்றி அவர்களுடைய ஏற்றத்தை சரிவர முயற்சி செய்வாங்க. அதன் மூலம் வளர்ச்சியின் உச்சத்தை அடைவாங்க. நல்ல பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவ நிலை உயர்வதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லாபமேன்மை இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குங்க. ஒன்றும் குறை சொல்ல முடியாது. லாபம் என்பது சிறப்பாக இருக்கும். அதாவது சிறுக சிறுக சேர்ந்தாலும் அது சிகரமானது. அவ்வளோ சீக்கிரத்தில் அது கரையாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குணம் கொண்ட இவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் துணை நிற்பார். ஏன்னா அந்தளவுக்கு மற்றவங்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக நினச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த குணம் மீன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா இவங்க காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரயஸ்தானம். சரிங்களா? அப்படி பார்க்குற பட்சத்தில் இவங்க செய்யக்கூடிய விரயங்கள் எல்லாமே இவர்களுக்கு நன்மையே தரும். நல்ல விஷயங்களுக்கே அதிகமாக செய்வாங்க. ஏன்னா குரு பகவான் இவர்களுடைய வீட்டின் ஓனர். அப்போ அந்த ஓனர் நல்லவர்ன்றதுனால இவங்க என்ன செலவு பண்ணாலும் அது அடுத்தவங்களுடைய நன்மைக்கே போய் சேரும்.
இவங்க ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அதன் மூலம் ஒருத்தவங்க பயன் பெறுவாங்க. ஒரு 100 ரூபா தானம் பண்ணுறாங்கன்னா அதனால் ஒருத்தவங்க நிறைவாக இருப்பாங்க. அதன் மூலம் இவர்களுக்கு நன்மைகளே மிகுதியாக நடக்கும். கடவுளின் அருள் முழுமையாக கிட்டும். இவர்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சிக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடுப்பாங்க. 4 பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. 4 பேருக்கு நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. சுபகாரியங்கள் நல்லது செய்கிறதுக்கு போய் முன்னணிப்பாங்க. புகழ், பேர், கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. அவ்வளோவா போயிட்டு மிகைப்படுத்திக்க மாட்டாங்க. தன்னடக்கம் மிகுதியாக இருக்கும். தன்னடக்கம் கொண்டவங்க இவர்கள் எப்போவுமே கொஞ்சம் தள்ளி இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் லாப மேன்மை நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024ஆம் ஆண்டு மீன ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டில் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டுங்க. பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் யோகங்கள் மட்டுமின்றி இவர்களுடைய முயற்சிகளில் முழுமையான வெற்றி பெறுவாங்க. அதே சமயத்தில் மீன ராசி எதிலுமே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நினச்சி பெருசாக வரி பண்ணிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய முயற்சி, தன்னுடைய நம்பிக்கையின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எப்போதுமே எதற்காகவும் சளைத்தவர்கள் கிடையாது. சளைப்பின்றி தன்னுடைய முயற்சியின் முழு மூச்சுடன் முயற்சிக்கக்கூடியவர்கள் தான். எப்போவுமே பொறுமையும் திறமையும் புத்திசாலித்தனம் நிறைந்த இவர்கள் எந்த நிலையிலும் எதை கண்டும் அச்சப்பட மாட்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொள்ளுவாங்க. அதீத செலவாளிகளாக இருப்பாங்க. பொதுவாகவே நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், நல்லதுக்கு முன்னணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்போவுமே தலைமை தாங்கக்கூடிய பதவி. தான் விலகி நிற்பாங்க. எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும், எவ்வளோ தான் மதிக்கத்தக்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒதுங்கி நின்று பார்க்கக்கூடியவங்க. உதவி அதிகமாக செய்வாங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ நல்லது செய்வாங்க, பட் வெளியே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மறைமுகமாக இருப்பாங்க. எப்போவுமே தன்னடக்கம் மிகுதியாக இருக்கும். சரிங்களா? இவங்களை பொறுத்தளவுக்கு வாக்கு திடம் பட்டவர்கள், வாக்கு சாதுரியம் உள்ளவர்கள், வாக்கு வன்மை கொண்டவர்கள், குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள், நம்பியவர்கள், தன்னை நம்பி வந்தவர்களுக்கு எப்போதும் தான தர்மங்களும் சரி, உதவிகளும் சரி, தன்னால் முடிந்தவரை செய்யக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்கள். அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சு குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒற்றுமை என்பது குறையாது. குடும்பத்தில் 1000 கஷ்டம் இருக்கலாம். வெளியூர்